ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்று February 26, 2025 ஆண்டு. நேற்று நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கி தங்கத்தினோட விலையில் இறக்கம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் இன்றைக்கி தங்கம் இறங்கி 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 8050 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று நைட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டில் நல்லாவே ஒரு ட்ராப் இருந்துச்சு. பெரிய லெவலில் வந்து கோல்டு ரேட்டில் இன்றைக்கி இறக்க இருக்கும்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் திடீர்னு என்ன ஆகிடுச்சுன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகி, ஸோ அந்த கிராஃபில் பாருங்கள் நல்லா டிப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி மேலே வந்துருச்சு. ஸோ அதன் காரணமாக தான் நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம் குறையும்னு. ஸோ பெரிய லெவலில் இறங்காமல் கொஞ்சமாக வந்து கோல்டு ரேட் வந்து இறங்கிருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா ரூபாய் நோட்டு அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயோடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 87 வந்து தாண்டி ரொம்ப வீழ்ச்சியில் போயிடுச்சு. ஸோ இது 2 காரணத்தினால நம்ம பெரிய லெவலில் இறங்கும்னு எதிர்பார்த்த தங்கம் வந்து பெரிய லெவலில் இறங்காமல் 25 ருபீஸ் வந்து இறக்கத்தில் அது கொண்டு போய் 8050 ரூபாய்க்கு முடிச்சிச்சு. இப்போது நாளைக்கு, அதாவது February 27, 2025 ஆண்டுக்கான தங்க நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே வந்து திரும்பவும் ஒரு இறக்கத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திரும்ப வந்து பிக்கப் ஆகி மேலே வந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போதைக்கு நிலவரத்தை பற்றி பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து இப்போ நம்மளுடைய இந்தியன் டைம் நைட்டு 10:15 நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு நிலவரத்தைப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரையும் ஒரு கிராமுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நைட்டு நேரம் நிறையா இருக்குது. நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு காலையில் 9:45 10 மணிக்கு தான் ஃபிக்ஸ் ஆகும். இடைப்பட்ட நேரங்கள் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கோல்டு ரேட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொன்று, நம்ம நேற்று பெரிய லெவலில் எதிர்பார்த்த அந்த இறக்கத்தையும் கூட காம்பன்சேட் பண்ணி அது வந்து ஏறாமையும் இறங்காமையும் ஒரே ரேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ நம்ம நைட்டு போட்டதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. ஆனால் இப்போல்லாம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். எப்படின்னா, இப்போ நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது நாளைக்கு பிடி பீரியட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன மைண்ட் செட்டில் போவோம், நாளைக்கு பிடி பீரியட் இருக்குது, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போவோம். ஆனால் அந்த இடத்துல வந்து திடீர்னு மேக்ஸ் மிஸ் வந்து இல்லை எனக்கு பிடி பீரியட் வேணும், நான் வந்து போர்ஷன் முடிக்கணும்னு சொல்லும்போது நம்ம எதுவுமே கேட்க முடியாது. ஸோ த சேம் வே இந்த மார்க்கெட்லேயுமே கூட பார்த்திங்க அப்படின்னா, பவர்ஃபுல் பீப்புள் அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்களுடைய இன்வெஸ்டிங் ஐடியாஸ் அண்ட் அது இன்வெஸ்ட் பண்ணுற டைம் அதெல்லாம் கூட பொறுத்து மார்க்கெட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு வந்து மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான் வந்து மார்க்கெட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.